தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தடணும். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது கர்க்கடக ஆடி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1 ஆகஸ்ட் 2026. தேய்பிறை திருதியை இரவு மணி 10:36 வரைக்கும் இருக்கு, அதன் பின் சதுர்த்தி. சதயம் நட்சத்திரம் இரவு மணி 8:59 வரைக்கும் இருக்கு, அதன் பின் பூரட்டாதி. அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சோபன நாம யோகம் வணிஜை கரணம். இன்றைய அகசு நாழிகை 31:10, தியாஜ்யம் நாழிகை 53:28. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் தேய்பிறை திருதியை, நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 2 வினாடிகை 55, சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷப ராசியில செவ்வாய், கர்க்கடக ராசியில சூரியன் புதன் குரு, சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, கும்பராசியில சந்திரன் ராகு, மீன ராசியில வக்ர நிலைமையில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று இரவு நாளை அதிகாலை 4:48க்கு செவ்வாய் பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துனோம் அப்படின்னா, நம்முடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் இன்றைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் வந்து சேரும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக நமக்கு அமைஞ்சிருக்கு. கோச்சார சந்திரனுடைய நகர்வு தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் ராகுவோட இணைஞ்சு நடந்துட்டுருக்கு. ராசிநாதன் பார்த்துடுறார். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் நமக்கு கிடைக்க போகிறது. லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். பல விஷயங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, ஒரு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள். நண்பர்கள், வாழ்க்கை துணை, உறவினர்கள் இவங்க வெளியில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் நமக்கு இன்றைக்கு கிடைக்க போகிறது. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை அற்புதமாக நல்லபடியாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும்.
புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ரொம்ப கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நாள். என்னதான் நமக்கு ராசி பலமாக இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த காரியத்தை நாம் எடுத்துட்டாலும் கொஞ்சம் தடங்களுக்கு பிறகு நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிறது நமக்கு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் முக்கியமாக குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் வாகன பிராப்தி ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். சுப செலவுகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். ஆனாலும் ராசிநாதன் அவருடைய சாரம் வர்க்கோத்தமம் ஆகியிருது. ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலங்கள் நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கப் போகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி நம்மால் இன்னைக்கு ஜெயிக்க முடியும். ரொம்ப அற்புதமாக கிரகநிலை அமைஞ்சிருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் நீங்கள் ஆரம்பிக்கலாம், செய்யலாம், நல்லபடியாக நடந்து முடியும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா விஷயங்களிலுமே நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, 4ஆம் இடம் பலமாக இருக்குது. 10ஆம் இடம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கூட்டணி நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயணம் போகிறார். ஒரு பெரிய காரியங்களை இன்றைக்கி உங்களால் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும்.
குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் வெற்றி பெறும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், ராசிநாதன் 8ஆம் இடத்துல, கோச்சார சந்திரன் 3ஆம் இடத்துல. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் ஒரு நீண்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவெடுப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். சொத்துக்கள் வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி பார்க்கறது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். ராசிநாதன் 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இன்றைக்கு இரவுலேருந்து செவ்வாய் நம்ம ராசியை பார்க்க போகிறார். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். பல வகையிலும் இருக்கக்கூடிய தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு நல்லபடியாக கிடைக்க போகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். அது மாதிரி குழந்தைகளுடைய தூரதேச பிரயாணம் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.